பாருங்க, பைபிள்ல நிச்சயம் இல்லாம ஜோம் பண்ணவங்க இருக்காங்க, பார்த்திருக்கீங்களா? யோனாவின் புஸ்தகம் எடுங்க. யோனாவின் புஸ்தகம், யோனாவின் புஸ்தகம், யோனாவின் புஸ்தகத்துல அது எங்க இருக்கு? இங்க இருந்து காணல. 1000 நன்றி அக்கா, இங்கே என்னதான் இருந்து நான் சாயங்காலம் கண்டேன், அதுக்கு இடையில காண. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வாக்கியமும் 9ஆம் வாக்கியத்தை ஒண்ணு படிங்க. மனுஷரும் யோனாவின் நினிவேயின் ஜனங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம்? மனுஷரும் மிருகங்களும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடவும் அவரவர் பொல்லாத வழியையும் தம்தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும்? அடிச்சு விடு. முந்தின வசனத்திலே ராஜாவின் கட்டளை என்ன? எல்லாரும் அவரவர் தம் தம் தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும். 2, எல்லாரும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஒன்னு ஜெபம் பண்ணணும், 2வது மனம் திரும்பணும். ஆனா அடுத்த வார்த்தை வருது, யாருக்கு தெரியும்? அடுத்து யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு. கன்ஃபார்ம் இல்லை, கன்ஃபார்ம் இல்லை. ஒருவேளை எப்படி 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 எரி கிடைச்சா கிடைக்கட்டும். சில ஆட்கள் மாங்காய் எறிஞ்ச ஒரு லோடு சல்லி அப்புறத்து விலைக்கு போகும், ஆனா ஒரு மாங்காய் இங்க வராது. நல்ல ஜெபம் பண்ணிட்டு கிடைக்கல என்ன சொல்லுவாங்க? எனக்கு அப்பளே தெரியும், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி எங்க கிடைக்கும்? பாத்தீங்களா? கட்டளை என்ன? எல்லாரும் ஜெபம் பண்ணணும். கட்டளை என்ன? எல்லாரும் மனம் திரும்பணும். ஆனா கட்டளை ஏற்றினவனுக்கு என்ன நிச்சயம் இல்லை? என் பாவம் மன்னிக்கப்படும், நான் காப்பாற்றப்படுவேன், என் விடுதலை குடும்பத்தில் வரும், எந்த நிச்சயம் இல்லை. என்ன ஒருவேளை யாருக்கு தெரியும்? ஒருவேளை நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அல்லேலூயா. இப்படி அல்ல நம்முடைய ஜீவிதம். ஜெபம் பண்ணி பாப்பம், கிடைச்சா கிடைக்கட்டும். ஞானஸ்நானம் தானே எடுத்து பாப்பம், வந்தா வரட்டும். ஒரு திருவிருந்து தானே கிடைக்கட்டு பாப்பம். சபைக்குத்தான பெய் பாப்பமே, நிச்சயம் வேணும். என் பாவத்தை இயேசு மன்னித்தார். சகோதரா, இந்த நிச்சயம் இல்லாத ஒருவன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணுகிறவன். இந்த நிச்சயம் இல்லாத ஒருவர் லட்சியம் இல்லாமல் ஓடுகிறவர்கள். இவர்கள் கடைசியில் ஒன்றும் பெறப்போகிறதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நிச்சயத்துல தான் இன்னைக்கு ராத்திரி உங்க பிரச்சனைகளை நீங்க ஒண்ணும் இல்லாமல் ஆக்க போறீங்க. அல்லேலூயா. சாசுனுடைய தந்திரம் தேவ ஜனங்களை பலனற்றவர்களாக்குவது. சாசுனுடைய 2வது தந்திரம் ஆயுதமற்றவர்களாக்குவது. அதாவது சவுல் காலத்தில் பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும். அதிலே யோனத்தானின் கையிலும் சவுலின் கையிலும் அல்லாமல் வேறு ஒருவரிடத்திலும் என்ன இல்லை? யுத்த ஆயுதங்கள் இல்லை. இல்லாமல் இருக்கும்படி பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டார்கள். இப்ப நம்ம கவனிக்கணும், பிசாசுக்கு தெரியும் தெய்வ ஜனத்தின் கையில் ஆயுதம் இருக்கப்படாது. அழைப்பு ஒரு ஆயுதமாக்கும். அல்லேலூயா. ஆமா, அழைப்பு ஒரு ஆயுதம். அழைக்கப்பட்டவரை குறித்த, அழைத்தவரை குறித்த அறிவு ஒரு ஆயுதம்.
மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் ஒரு ஆயுதம். என் பாவங்களை இயேசு மன்னித்தார், நான் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருவன் என்ற நிச்சயம் ஒரு ஆயுதம். அல்லேலூயா. அதனாலதான் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லுது, அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுது, அதனாலதான் மனம் திரும்புங்கன்னு சொல்லுகிறது. கிறிஸ்தவனாவதற்கு வேண்டி இது ஒண்ணு செய்யண்டா, கிறிஸ்துவுக்குள்ளாக இதை செய்யணும். இருளின் ராஜ்யத்தில் இருந்து விடுபட இதை செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட இதை செய்யணும். எனக்கும் உனக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேணும். அது இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் சொல்லும்போ நியாயப்பிரமாணத்தினாலே கொஞ்சம் குறைய எல்லா பாவங்களும் என்ன செய்யும்? நிவர்த்தியாக்கப்படும். அந்த வார்த்தையை நீங்க படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் குறைய, கொஞ்சம் குறைய. ஆனா புதிய ஏற்பாட்டில் பரிபூரண பரிபூரண பரிசுத்தமாக்கப்படுதல். அதுதான் தெய்வம் நமக்கு தந்த பாக்கியம். இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை சகோதரா. இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு மட்டுமே உரியது. பிரைஸ் தி லார்ட். சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்ட. மணி என்னாச்சு? 8 மணி 47 நிமிஷம். இனி 13 நிமிஷம் கிடக்கு. 2 வசனம் படிங்க. ஒன்றிலீம செய்யு 1ஆம் அதிகாரம் 15 16 வாக்கியங்கள். ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15 16 வாக்கியங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது யாருடைய வார்த்தை? இது யார் எழுதுறார்? பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் எழுதுறார். அதிலே பவுல் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான பாவி நான். அல்லேலூயா. என்ன, இயேசுவை உலகத்தில் ஒருவரும் பேசக்கூடாது என்கிற உரிமை தடுக்கும் உரிமை பெற்ற மனுஷன் இவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவர்களை தண்டிக்கும் அதிகாரத்தை அரசினால் பெற்றவர். அக்காலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அதே மனுஷன் அடுத்த வசனத்திலே கடைசி வார்த்தையை சொல்லுவார். அடுத்த வசனம் படிங்கக்கா. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நேடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். கடைசி வார்த்தையை சொல்லுங்க, இரக்கம் பெற்றேன். நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 15வது வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? பாவியிலும் பிரதான பாவி நான். 16ஆம் வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? அப்படி இருந்தும். 16ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? இரக்கம் பெற்றேன். தன் மனதில் இரக்கம் பெற்றேன் என்று நிச்சயம் இருந்த. அல்லேலூயா. அதனாலதான் அந்த மனிதன் தேசத்தை அசைக்கிறவனாயிருந்தான். அந்த மனிதனுடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் ஜனங்களை அசைக்கிறது. அந்த மனிதனின் உருமால்கள் அற்புதங்களை செய்தன. அந்த மனிதனுடைய பெயரை கேட்ட பொழுது தேசத்திற்கு பயம் உண்டாயிற்று. அந்த மனிதனுடைய வார்த்தைகள் தேசத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எதனால? நான் இரக்கம் பெற்றவன் என்ற நிச்சயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
நான் என்ன செய்தேன்? இரக்கம் பெற்றேன். நான் இரக்கம் பெற்றேன். என்ன இரக்கம்? என் பாவங்களை இயேசு மன்னித்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் சொல்லுதேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு வேறே ஒரு நாமம் கொடுக்கப்படுவது இல்லை. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. பரிசுத்தம் உள்ள ஒருவரால் மட்டுமே பாவியை மன்னிக்க முடியும். பரிசுத்தம் உள்ள ஒருவரால் மட்டுமே பரிசுத்தமாக்க முடியும். அல்லேலூயா. இந்த நிச்சயம்தான் நம்முடைய வெற்றி. அல்லேலூயா. என் பாவங்களை கர்த்தர் என்ன செய்தார்? மன்னித்தார். மன்னித்தார். இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒருவேளை இதுவரையில் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் பாவமே பிரதானம் என்று நினைத்து வாழ்வீர்கள். ஆனால் இன்று சொல்லுகிறேன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சாத்தானுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அக்கினி கடல் அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை இன்று ராத்திரியில், ஐயா, இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர விரும்புகிறேன், இந்த பாவம் என் சிரசின் மேல் சாபமாய் நிற்கிறது என்று சொல்வீர்களானால், ஒரே வார்த்தை, ஒரு மனுஷன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் அவன் கர்த்தரிடத்திலே இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார் இல்லையா, நான் இரக்கம் பெற்றேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் என்ன செய்தேன்? இந்த இரக்கம் எப்படி கிடைச்சது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நான் என்னைக்கு என் பாவத்தை ஏசப்பா முன்னாடி, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு நான் விடுவதற்கு தீர்மானிச்சோனோ, அப்ப கிடைச்சி எனக்கு இரக்கம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரக்கம். ராமே என்ன கிடைச்சி? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைச்சது என்ன? இரக்கம். அதனாலதான் அவர்களை கானானுக்கு நடத்தினார், ஆரோக்கியமா நடத்தினார். இரக்கம் பெறணும். அல்லேலூயா. சத்துருவின் கையில ஒரு நாளும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமா, என் பாவம் மன்னிக்கப்படும். எல்லா தெய்வ மக்களும் நான் பாவி என்ற மனநிலையோடு வாழக்கூடாது. நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தோட வாழணும். ஆராதிக்க வரும்போ நன்றி உணர்வோடு நிற்கிற ஒன்று, சப்பா என் பாவத்தை நீங்க மன்னிச்சீங்க. ஆமா, அந்த உணர்வு இல்லை என்றால் இந்த பலிபீடத்தில் எவனும் நிற்க முடியாது. அந்த உணர்வு இல்லை என்றால் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த உணர்வு இல்லை என்றால் வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அந்த உணர்வு இல்லை என்றால் சத்துருவை எதிர்கொள்ள முடியாது. இன்றைக்கு ராத்திரியில் நம்முடைய மிக பிரதானமான ஆயுதம், இயேசு என்னை, என் பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயம். அல்லேலூயா. எத்தனை தூரம் சவாலோடு சத்துருவன் குடும்பத்திற்கு நின்றாலும், முன்னாடி கதை படிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு புலிய ஒரு பாட்டியம்மா முறம், நீங்க கதை படிச்சிருக்க வாத்தியார் தானே சொல்லடே. ஒரு பாட்டியம்மா என்ன செய்யாது, என்ன சிந்திச்சான், நம்ம ஊர்ல சொலவு, எங்க ஊர்ல, உங்க ஊர்ல முறம், முறத்தால் அடிச்சு புலிய துரத்திட்டாங்களாம். ஆமா, அப்படி எப்பமோ எங்கேயோ ஒரு கதை படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்க? தமிழ் இல்லையம்மா, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, யாரோ எப்பமோ படிச்சு கொடுத்த ஞாபகம் எனக்கு. நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் அதுதான். அது துப்பாக்கியா வெட்டியத்தியாங்கிறதெல்லாம் மேட்டர். நம்ம இருக்கிற மனதில் தான் சத்துருவை எதிர்க்கும் ஆயுதம். அதனாலதான் தெய்வ மக்கள் சண்டையிட நிக்கிறது இல்லை. அவன் ஆல்ரெடி அந்த ஆயுதம் அவனை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாகுதலில்.
ஆயுதம். அவனுக்கு சண்டையிடணும்னோ வழக்காடணும்னோ வெட்டுகத்தி எடுக்கணும் கோடாலியும் பிக்காசியும் தேடணும்னோ விஷயம் ஒன்றும் கிடையாது. சத்துருவை மேற்கொள்ளுவதற்கு அவன் மேல் ஆண்டவர் தரிப்பித்திருக்கிற பரிசுத்த ஒரு வஸ்திரம் இருக்கு இல்லையாம்மா, அதுதான்டா. தெய்வ கிருபையில போய் நெல்லு. ஒரு தடவை ஒரு பிசாசு பயங்கரமா ஆடிட்டு இருந்து, அப்ப நான் இருப்பேன் போக மாட்டேன், அது எப்பவும் சொல்ல கிராமர் தான் சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளை இனி மெலியதுக்கு இல்ல ஆனந்து, பாவியிலும் பிரதான பாவி நாயின்னு சொன்ன போல மெலிவிலும் பிரதான மெலிவாக்காது. அப்போ ஏன்னா பக்கத்துல ஜோம் பண்ணிட்டு இருந்த ஒரு 10 பேர் போல புண்டார். அதுல ஒரு சகோதரி நல்ல புசு புசுன்னு கொளுத்த பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வர கண்டேன் அப்படி இருந்தில்லையா, அது போல அவன் நான் பிசாசுகிட்ட காட்டேன், பாவ நீ ரொம்ப நாள் அதை போட்டு கஷ்டப்படுத்தினேன், நீ ஒரு காரியம் செய், இன்னேறு என்கிட்ட ஒருத்தி நிக்கா 7 ஊருக்கு தவை, நீ 5-6 நாள் விழுவிட்டப்போ இவ்வளவு கொஞ்சம் ரட்சப்படட்டு இல்லையா மகா, நம்மால முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஆபரேஷன். நான் அதுகிட்ட சொன்னேன், அவன் பார்க்க நல்ல புச்சு புச்சுன்னு இருந்தா, ஒன்னே இல்லை. அப்ப நான் சொன்னேன், இவன் வேண்டாம் அவளுகிட்ட, நீ 10 நாள் அவள்கிட்ட போய் இவ்வளவு ஒரு 10 நாள் ரெஸ்ட் கொடு. உடனே அது என்ன சொல்லிச்சு, சொல்ல முடியாது, அப்ப யேசுப்பா பிள்ளை இல்லையா, யார சொன்ன, யாரல்ல பெர்மிஷன் கொடுத்தேன், யாரல்ல, என்ன சொல்லிச்சு தெரியுமா, அவ யேசுப்பா பிள்ளை இல்லையா, ஏன் அவளுக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வஸ்திரம் உண்டடே, அது பரிசுத்த வஸ்திரம். அதனாலதான் தெய்வ மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஜீவித சுத்தம் காக்கணும், அது பரிசுத்த வஸ்திரம். அல்லேலூயா. அதாவது தெய்வ மனுஷனாகிய தானியேல் யூதா தேசத்தில் காத்த பரிசுத்தத்தை பாபிலோன் தேசத்திலையும் காத்தார் இல்லையாம்மா. ஆனா பாபிலோனியர்களை கடிச்சு தின்ன சிங்கத்துக்கு தானியேலை கொடுத்தப்ப வேண்டாம். அரசாங்கத்தில் வேலை செய்கிற தானியேல் புசு புசா இருந்திருப்பார் இல்லையா, ஆனா அந்த மனுஷன் பெரிய புசு புசு இருப்பார், அடிக்கடி வாசம் இருப்பார் இல்லையா. இருந்தாலும் சாப்பிட்டது ராமன் தோத்திரம் அரண்மனை சாப்பாடு இல்லையா, அரசாங்கத்தில் பெரிய உன்னதமானவர். சிங்கத்துக்கு கொடுத்தப்போ அது சொல்லிச்சு, நோ இவனை தின்ன மாட்டேன், ஏன் இவன் உள்ள போய் கிடந்து பயங்கர புட் அலர்ஜியை கொண்டாருவாய், புட் பாய்சன் ஆகி போகும், 4-5-6 பேர் வருவினும். அல்லேலூயா. அந்த சிங்கத்துக்கு இவனை கொடுத்தப்ப வேண்டாம், அதுக்கு தெரியும் இவனை நமக்கு தொட முடியாது, இவனை தெய்வம் எனக்கு தரல, அவனை தொட முடியாது, அவர் ராஜ்யத்திற்குட்பட்ட பிள்ளையாக்கு. அல்லேலூயா. அதுதானே யோபுனுடைய வீட்டு பக்கம், நீ இந்த ஊரு பேர் மறந்து வச்சு, பெண்டலி ஓட்டு வழியா பிசாசு போயிருக்கான், போயிட்டு ஆண்டவர் வயற்கிளம்பியில வச்சு சந்திச்சாரு. அப்ப மெண்டலி ஓட்டு வழியா வந்த பிசாச ஆண்டவர் கேட்டா, நீ எங்கோடி வார, அது நான் மெண்டலியோடு வழி சித்திரங்கோடு வந்து அந்த கிரஷர் எல்லாம் தாண்டி வந்தேன், வீடங்க மன்னிச்சுக்க. பெண்டலியோட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு பேரு சொல்லுங்க, யாருடே அவன் வெண்டலியோடு தானா, அவனை பேர் சொல்லு, உன் வீட்டாரை இவன் சத்துரு அவ சொல்லுமக்கா. ஓ இவ்வளவு மெதுவா சொல்லுவியோ, தாழ்மையா இருக்குமோ, மக்களை பேர் சொல்லு. ஆஸ்மிகாவா, இனி கேட்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஆஸ்மிகாளுக்கு வீட்டு பக்கம் போனியோன்னு இப்படிதாங்க கேட்டார். யோபுவின் வீட்டின் மேல் கவனம். உடனே அடுத்த வார்த்தை என்ன சொன்னான் தெரியுமா, விருதாவாகவா நம் தெய்வத்தை சேவிக்கிறான் இல்லையா மக்களே. அந்த வார்த்தை காலையில் எழும்பி லேலுயாங்கிற சத்தம் கேட்கலையா, ராத்திரி நடுஜாமத்தில் எழும்பி இயேசுவேன்னு கூப்பிட்டான். விருதாவாகவா கர்த்தரை சேவிக்கிறான், நீ வேலி அடைக்கவில்லையோ. உலகத்தை சுற்றி வந்த சத்துருவுக்கு யோபுவின் எல்லைக்குள் போக முடியல இல்லையாடா.
இல்லையா மக்களே? പിന്നെ എതുക്കടാ இந்த ஆத்மீகம், പിന്നെ எதுக்கடா இந்த ரட்சிப்பு, പിന്നെ எதுக்கடா இந்த அபிஷேகம், പിന്നെ எதுக்கடா இந்த அபிஷேகம், പിന്നെ எதுக்கடா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, പിന്നെ எதுக்கடா இந்த பரிசுத்த ஜீவிதம்? ஹல்லேலூயா! இப்ப ரட்சிப்பிலே சந்தோஷம் இருக்குமானால் ஒரு கணம் கரம் தட்டி நீ தெய்வத்தை துதிப்பாக்கலாம். இது ரட்சிக்கப்பட்ட தலைமுறை. உடரவதுனிமியாம் தலவகதுரியாலமஸ் அத்தல் பவுடர் ஆதனாகடகத்துரியாலமஸ் இமக்கத்தரவலமௌடிரியால உடிரிவிதிரிவலமோசி. இன்றைக்கு ராத்திரி சில குடும்பங்களிலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுகிறது. உடரவத்திரவலமோசி ஹல்லேலூயா! விருதாவாகவா அவன் கர்த்தரை சேவிக்க? ஆமென். ஹல்லேலூயா! இன்றைக்கு ராத்திரியில் நிச்சயம், என்ன நிச்சயம்? என் பாவங்களை இயேசு மன்னித்தார். மக்களே, பரிசுத்தவான், பரிசுத்தவான். ஹல்லேலூயா! பெரிய பாஸ்டரா, சின்ன பாஸ்டரா, அனுபவம் உள்ளவரா, அனுபவம் இல்லாதவரா, இதெல்லடா உன்னை சத்துருவுக்கு முன்ன நிக்க வைக்கிறது. நீ பரிசுத்தவான் என்று சொல்லுகிற நிச்சயம் உனக்கு மறந்துடாது. அல்லேலூயா! இன்றைக்கு ராத்திரி இந்த நிச்சயத்தை ஒன்று உறுதிப்படுத்தி இந்த இடத்தை விட்டு வெளியே போ.